உறவு மலரும் புனித இடமாலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடமாலயம், மலரும் புனித இடமாலயம், ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடமாலயம், ஆலயம் உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழியில் செல்லும் ஆளும் ஆலயம், ஆலயம் 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 ஆலயம், உறவு மலரும் புனித இடமாலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடமாலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம் ஆலயம், ஆலயம் பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம் ஆலயம், ஆலயம் மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள், மானுடர் வாழ்க்கையாய் தனி தரும் நெஞ்சங்கள், நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள், உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவங்கள், எல்லோரும் இறைவனுரையும் ஆலயம், எல்லோரும் இறைவனுரையும் ஆலயம், உறவு மலரும் புனித இடமாலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடமாலயம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் அன்னை மரியாளுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு நாம் தயாரித்து கொண்டிருக்கிறோம். இன்று 5ஆம் நாள் நவ நாளை கொண்டாட இருக்கிறோம். இந்த நாளை சிறப்பிப்பதற்காக தலைமை ஏற்று திருப்பலியை நிறைவேற்றி நமக்காக ஜெபிப்பதற்காக வருகை தந்திருப்பவர்கள் அருத்தந்தை இளையராஜா அவர்கள். ஏற்கனவே நீங்கள் அறிந்த முகம். முள்ளந்தில் இப்பொழுது இருந்து தமிழ் பணியாளராக பணிபுரிந்து இருக்கின்றார்கள். எனவே முழு உள்ளத்தோடு சந்தோஷத்தோடு நம்முடைய கரவோசை எழுப்பி நம்முடைய தந்தை அவர்களை வரவேற்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, வேளாங்கண்ணி அன்னையின் அன்பு நிறை பக்தர்களே, திருப்பலியில் நாம் தகுதியான முறையில் பங்கு பெறும் போட்டு நம் பாவங்களை ஏற்று மன வருந்துவோம், என்னோட மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறையாலும் பாவங்கள் பல செய்து என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கனியான பிரதம மரியாவையும் வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே
இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னையின் நவநாளை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியா எங்கள் பாவங்களின்று விடுபட்டு எழுவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். கிறிஸ்துவோடு இணைந்து நம்பிக்கை கொண்டவர்களாய் வாழும் சகோதரர் சகோதரிகளாகிய கொலோசை நகரை இறைமக்களுக்கு கடவுளின் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாய் இருக்கும் பவுலும் சகோதரர் திமோத்தேயுவும் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்து உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. உங்களுக்காக நாங்கள் வேண்டும் பொழுதெல்லாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்து இயேசுவின் மீது நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை பற்றியும் இறைமக்கள் அனைவரிடமும் செலுத்தும் அன்பு பற்றியும் நாங்கள் கேள்வியுற்றோம். இவை இரண்டும் விண்ணகத்தில் உங்களுக்கென வைக்கப்பட்டிருக்கும் நன்மைகளை எதிர்நோக்குவதால் விளைந்தவை. நீங்கள் முன்பு கேட்ட உண்மையின் நற்செய்தி வழியாக அந்த எதிர்நோக்கு பற்றி அறிந்து கொண்டீர்கள். உலகம் முழுவதும் பரவி பயனளித்து வரும் அந்நற்செய்தி உங்களை வந்தடைந்தது. கடவுளின் அருளை பற்றி கேட்டறிந்து அதன் உண்மையை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள். அந்நாள் முதல் உங்களிடையே அது பெருகி பயனளித்து வருகிறது. எம் அன்பார்ந்த உடன் ஊழியர் எப்பிராவிடமிருந்து அதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். உங்களுக்காக உழைக்கும் அவர் கிறிஸ்துவின் உண்மையான திருத்தொண்டர். தூய ஆவி உங்களுக்கு அருளிய அன்பை குறித்து அவர்தாம் எங்களிடம் எடுத்துரைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அடிமையெந்த நவல நிலையை கருணை கண் கொண்டு நோக்கினார். கொடிய நிந்தை பலியின் சுமைகள் அணுகிடாத காத்திட்டார்.
தலைமுறைகள் என்னை போற்றும் பேரும் என்னை தொடரும். தலைமுறைகள் என்னை போற்றும் பேரும் என்னை தொடரும். இந்த அரிய பெரிய செயல்கள் எல்லாம் இறைவன் பெயரை பாடுமே. தூயவர் என முழங்குமே. என் ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. இன்றும் என்றும் இரக்கம் காட்டும் இறைவன் எதிலும் பெரியவர். அவர் உள்ள செருக்கில் சிந்திப்போரே சிதறி ஓட செய்கிறார். என்றும் என்றும் இரக்கம் காட்டும் இறைவன் எதிலும் பெரியவர். அவர் உள்ள செருக்கில் சிந்திப்போரை சிதறி ஓட செய்கிறார். இரக்கம் பெருக்கும் இறைவன் கனிவும் அவரில் அஞ்சும் மனிதர்க்கே. இரக்கம் பெருக்கும் இறைவன் கனிவும் அவரில் அஞ்சும் மனிதர்க்கே. இனி உறவின் நிறைவும் அவரின் துணையும் அடியின் வாழ்வில் தொடருமே. அன்பு எங்கும் வாழுமே. என் ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. என் ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்தை விட்டு சீமோன் வீட்டிற்கு சென்றார். சீமோனின் மாமியார் கடுங்காய்ச்சலால் துன்புற்ற நிலையில் இருந்தார். அவர்கள் அவருக்காக இயேசுவிடம் வேண்டினார்கள். இயேசு அவர் அருகில் நின்று காய்ச்சலை கடிந்து கொள்ள அது அவரை விட்டு நீங்கிற்று. உடனே அவர் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். கதிரவன் மறையும் நேரத்தில் எல்லோரும் தங்களிடையே பற்பல பிணிகளால் நலம் குன்றி இருந்தோரை அவரிடம் கூட்டி வந்தார்கள். அவர் ஒவ்வொருவர் மேலும் தம் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார். பேய்களும் நீர் இறைமகன் என்று கத்திக்கொண்டே பலரிடமிருந்து வெளியேறின. அவர் மெசியா என்று பேய்கள் அறிந்திருந்தபடியால் அவர் அவற்றை அதட்டி பேசவிடாமல் தடுத்தார். பொழுது விடியும் வேளையில் இயேசு தனிமையான ஓர் இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். திரளான மக்கள் அவரை தேடிச் சென்றனர். அவரிடம் வந்து சேர்ந்ததும் தங்களை விட்டு போகாதவாறு அவரை தடுத்து நிறுத்த பார்த்தனர். அவரோ அவர்களிடம், நான் மற்ற ஊர்களிலும் இறையாட்சியை பற்றி நற்செய்தி அறிவிக்க வேண்டும், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்று சொன்னார். பின்பு அவர் யூதேயாவில் உள்ள தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி வந்தார்.
கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, கடவுள் நமக்காக நம்ம ஒவ்வொருவருக்கும் இவ்வாறு 2 கைகளை, 2 கண்களை, 2 கால்களை படைத்திருக்கின்றார். ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் இந்த காதினை மட்டும் ஏன் 2ஆக படைத்தார் என்பது எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அந்த காதை மட்டும் ஒன்று படைச்சிருக்கலாம். கைகள் 2, கால்கள் 2, கண்கள் 2 படைத்தார் கடவுள். ஆனால் அந்த காதை மட்டும் ஒன்று படைச்சிருக்கலாம். ஏன் சொல்லுங்களா? நீங்கள் எத்தனை மறையுரைகளை கேட்டாலும், எத்தனை பிரசங்கியார் வந்தாலும் சரி, ஃபாதர் நல்லா பிரசங்கம் வச்சார் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் என்ன பண்ணுறீங்க? அவ்வளோதான், மறந்து வரீங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இங்கே உங்களுடைய வாழ்த்துறையோ புகழையோ எந்த ஒரு குருவுக்கும் தேவையில்லை. உங்களுடைய பணியாளர் அருட்பணி வில்லியம் ஆரோக்கியராஜ் ஒரு கரிஸ்மேட்டிக் ப்ரீச்சர், ஒரு டீக்கன், ஒரு சிறந்த மறையுரையாளர், அழகாக கருத்தில் எடுத்துரைப்பவர். இத்தனை மறையுரைகளை கேட்டாலும், இன்னும் எத்தனை பிரசங்கியார் வந்தாலும் சரி, நம்ம எல்லா பிரசங்கத்தையும் கேட்குறோம். இது ஏன் உங்களை மாற்றுகிறதா? உங்களை தொடுகிறதா? நம்ம எத்தனை மறையுரைகளை கேட்டாலும், காலமாக பல குருக்கள் வராங்க போகிறாங்க, எல்லா திருவிழாவுக்கும் பிரசங்கம் வைக்கிறாங்க, எல்லா சனிக்கிழமையும் நீங்கள் வரீங்க. ஆனால் இந்த மறையுரைகளை தொடுகின்றனவா, உங்களை மாற்றுகின்றதா என்பது சந்தேகம். அது ஒரு கேள்விக்குறி. ஆமன்குரியவர்களே, உங்களுக்கெல்லாம் கோபம் வருமா? உங்களுக்கு கோபம் வருமா வராதா? எல்லாரும் கோபம் வரும். கோபம் வரலன்னு சொன்னாக்கா நான் மனுஷனே கிடையாது. நீங்கள் இந்த எறும்புகள் சாறையாக அணிவகுத்து செல்வதை பார்த்துருப்பீங்க. எல்லாம் வரிசையாக, எல்லாம் எறும்புகள்லாம் வரிசையாக போயினே இருக்கும். அந்த எறும்புகள் செல்லும் பாதையில் ஒரே ஒரு குச்சி எடுத்து வச்சு பாருங்கள். ஒரு சிறு குச்சியை எடுத்து குறுக்க வையுங்க இந்த எறும்புகள் போகும்போது. உடனே அந்த எறும்புகள் என்ன செய்யும்? நமது வழியில் ஏதோ ஆபத்து இருக்கிறது, ஏதோ ஒரு ஆபத்தானவர் நமக்கு குறுக்கே நிற்கிறார் சொல்லிட்டு, ஒன்று இந்த எறும்புகள் வழியை மாற்றி செல்ல ஆரம்பிக்கும், இல்லையே அந்த குச்சியெல்லாம் சேர்ந்து எல்லா எறும்பும் சேர்ந்து கடிக்கும். அது சிறு எறும்புகள் தான். ஆனால் தனக்கு ஆபத்து வருகிறது என்று சொன்னால் அனைத்து எறும்புகளும் ஒன்றாக சேர்ந்து அந்த குச்சியை கடிக்கும். நமக்கு நம்ம வழியில் ஏதோ ஆபத்து இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த அந்த குச்சியை விட்டு விலகி செல்லும். அதே போலவே எந்த ஒரு மிருகமாகவோ பறவையாக இருந்தாலும் சரி, தனக்கு ஒரு ஆபத்து வருகிறது என்று சொன்னால் அங்கிருந்து விலகி ஓடிவிடும். இது பறவை இனமோ அது नंतर तुम्ही सुद्धा टेन्शन मध्ये असता. तासन तास स्क्रीनवर बसून राहता. 1000चा प्रॉफिट दिसतोय, 4000चा प्रॉफिट दिसतोय, प्रॉफिट बुक करून அனைத்து ஜீவராசிகளில் எல்லா ஜீவராசியும் அப்படிதான் செய்யும். எந்த ஒரு ஆபத்தை நெருங்க விடாது, ஆபத்தை காத்து. அந்த உலகத்தில் ஒரே ஒரு ஜீவன் மட்டும் तासन तास स्क्रीनवर बसून राहता. 1000चा प्रॉफिट दिसतोय, 4000चा प्रॉफिट காத்து முடியாது. ஜீவராசி எல்லாம் போகிறது என்ற ஒரு பயம், எந்த ஒரு ஆபத்தை ஓடி ஒளியும். அந்த உலகத்தில் ஓடி ஒளியும். ஆனால்
ஆனால் மருத்துவர்கள் சொல்லப்படுகிறது, நீங்கள் இதுவே யாராவது இவ்வாறு சிசுக்கொலைக்கு வந்தால், கருக்கலைப்புக்கு வந்தால், உங்களுடைய குழந்தையை நாங்கள் கொலை செய்ய போகிறோம் என்று சொல்லுங்கள். அப்பொழுதுதான் இந்த மக்கள் திருந்தட்டும். எவ்வாறு இவ்வாறு ஒரு குழந்தையை, பிறக்காத ஒரு குழந்தையை நாம் கொலை செய்ய முடியும்? ஆனால் இதை பற்றி ஒருத்தரோட சிந்திப்பதே இல்லை. எத்தனை குழந்தைகள் கருவிலேயே அழிக்கப்படுகிறார்கள். எத்தனை புனிதர்கள், எத்தனை அன்னை தெரேசாக்கள், கவிஞர்கள், எத்தனை ஞானிகள், எத்தனை அறிவில் அறிஞர்கள் அனைவரும் என்று கருவிலேயே அழிக்கப்படுகிறார்கள். அதற்கு யார் காரணம்? நாம் தான் காரணம். அவை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்னை மரியாளின் பிறப்பு விழாவை இந்த அன்னை மரியாளின் பிறப்பு விழாவிற்கு இந்த கருக்கலைப்புக்கு அதாவது நம்ம கத்தோலிக்க காரணமாக இருந்தார்களோ, உடந்தையாக இருந்தார்களோ, அவர்கள் கிறிஸ்தவர்களே அல்ல. யாரெல்லாம் இந்த பாவத்துக்கு உட்படுகிறார்களோ அவர்கள் நன்மை வாங்க தகுதியற்றவர்கள். They are unfit to be called as Christians. அவர்கள் கிறிஸ்தவர்களே அல்ல. ஆகவே இது மிக கொடிய ஒரு பாவம், ஒரு திட்டமிட்ட படுகொலை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது முதலாவது வருகின்ற நாளைய மறுநாள் நாம் புனித அன்னை தெரேசாவின் திருவிழாவை கொண்டாட இருக்கின்றோம். அந்த தாய் தான் இந்த உலகத்தில் அனைத்து குழந்தைகளையும் நேசித்தார். பிள்ளை பெறாத அவர் இந்த உலகத்திற்கு எப்படி தாயானார்? ஒரு குழந்தையை பெற்றெடுக்காத அந்த அன்னை இன்று உலக வனத்திற்கும் அன்னை தெரேசா என்று அழைக்கப்படுகிறார். அவர் அன்னையாக கருதப்படுகின்றார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் அத்தனை பேரையும் தன்னுடைய குழந்தையாக பார்த்ததற்கு காரணமாகத்தான் அவர் அன்னை தெரேசா அழைக்கப்படுகிறார். அதேபோல் தான் அன்னை மரியாள். நினைத்து பாருங்கள், அன்னை மரியாளின் பிறந்த நாளை கூட நாம் அதற்கு தகுதியாக இருக்கின்றோமா? அது இந்த பிறப்பு விழா கொண்டாட நாம் எவ்வாறு நாம் தயாராக இருக்கின்றோம்
என்று சிந்தித்து பார்க்க அன்னையாம் திருச்சபை என்று அழைப்பு விடுக்கின்றது. இது முதலாவது கருத்து. இரண்டாவது, இதனுடைய கருத்து வந்து நம்பிக்கை. அன்னை மரியாள் நம்பிக்கையின் நாயகி. நம்பிக்கை, உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? நீங்கள்லாம் இயேசு கிறிஸ்துவை நேரடியாக பார்த்துறீங்களா? சொல்லுங்க அப்போ. நான் இயேசு கிறிஸ்து நேரடியாக பார்த்தேன், கை தூங்க பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவ நேரடியாக பார்த்துருக்குறேன் சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள் யாராவது. நான் நேரடியாக பார்த்துக்கிறேன் இயேசு கிறிஸ்துவை. யாராவது பார்த்துக்கிறீங்களா? இல்லையா? ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்க. யாராவது இயேசு கிறிஸ்துவை நேராக பார்த்துருக்கிறீர்களா? இல்லை. யாராவது பிசாசை பார்த்துக்கிறீங்களா நேரடியா? அதுவும் இல்லை. அப்படியே சொன்னால் உங்களுடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது? இங்கு அப்ப வடிவில் வருகின்றவர் யார்? இங்கு அப்ப வடிவில் வருகின்றவர் யார்? இயேசு கிறிஸ்து. அப்புறம் எப்படி நீங்கள் பார்க்கல சொல்ல முடியும்? நான் இயேசு கிறிஸ்துவை பார்க்கவே இல்லை என்று எப்படி சொல்ல முடியுது உங்களால்? உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நீங்கள் அப்ப வடிவிலே பார்ப்பது, இங்கு இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த அப்ப வடிவிலே இங்கு வருவது, இந்த நற்கொடை வருவது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நான் பார்க்கவே இல்லை. எங்கே நீங்கள் பார்க்கல? தினம் தினம் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறீர்கள், அவரை சந்திக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கையாக காரணமாக தான் நான் இயேசு கிறிஸ்துவை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து தான், அன்னை மரியாள் தான் நமக்கு நம்பிக்கை என்பதற்கு நான் தான் மிகப்பெரிய சாட்சி. என்னுடைய வாழ்வில் நடந்த உண்மை சம்பந்தம் மிகப்பெரிய சாட்சி. ஆகவே நான் இன்று அன்னை மரியாளை போழ்விதமாக என்னுடைய வாழ்க்கையில் நடந்தவற்றை நான் கூற ஆசிக்கின்றேன். நான் குருப்பட்டம் பெற்ற பிறகு எனக்கு செங்கல்பட்டு மறைமாட்டிலிருந்து எனக்கு மாற்றலாகி எனது சொந்த உயர் மறைமாநிலமான பாண்டிச்சேரிக்கு நான் மாற்றலாகி வருகின்றேன். எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாங்க, பாண்டிச்சேரிக்கு போகணும்னு சொல்லிட்டு. நானும் ஓகே பாண்டிச்சேரி தானே சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வரேன். இவ்வாறு நான் வந்து கொண்டிருக்கும் பொழுது அது சென்னை பாண்டிச்சேரி நெடுஞ்சாலை கொஞ்சம் உள்புறமாக நான் வரும்பொழுது ஒரு மிகப்பெரிய விபத்தினை சந்திக்கின்றேன். ஒரு மிகப்பெரிய விபத்து சொன்னால், நான் சென்று கொண்டிருந்த என் பைக் மேலே ஒரு கார் வந்து மோதுகிறது. அந்த கார் மோதி நான் அப்படியே அந்த கார் மேலே நான் பறக்கிறேன். இந்த சினிமா படம் பார்க்குற மாதிரி என்னுடைய பைக்கானது அப்படியே கார் மேலே அப்படியே பறக்குது. மேலே போகுது. நான் ஹெல்மெட்லாம் போட்டுனுக்கிறேன். இவ்வாறு நான் மேலே பறந்து சென்று கீழே வந்து விடுகிறேன். அப்புறம் நான் பைக் பிடிச்சி தான் இருக்கிறேன். என்னுடைய தலை தான் தரையில் மோதி நான் என்னுடைய ஹெல்மெட்லாம் உடஞ்சி போச்சு. பிறகு என்னச்சுன்னு தெரியாது. உடம்பு ஃபுல்லாக எனக்கு எல்லாம் உடம்பு ஃபுல்லாக காயும். எங்கன்னு சொல்லுது, உடம்பு ஃபுல்லாக குறிப்பாக முதுகில் தோலே கிடையாது. ஐ பிகம் ஸ்டாக் நேக்கெட். நான் நிர்வாணமாக கம்ப்ளீட் நிர்வாணம் ஆகிட்டேன்னு சொன்னாக்கா அந்த ட்ராகிங் டு த ரோடு. எவ்வளோ ட்ரெஸ்ஸே கிடையாது. எங்கெல்லாம் அடிபடுத்தணும்னு எனக்கே தெரியாது. இங்கெல்லாம் தலையில் தையல் போட்டுக்கிறாங்க, உதட்டில் தையல் போட்டுக்கிறாங்க, கண்ணுக்கீழே தையல் போட்டுக்கிறாங்க, நெத்தியில் தையல் போட்டுக்கிறாங்க. இங்கே கையில் இந்த கை வந்து துண்டாகிடுச்சு. வலது கை வந்து துண்டாகி விட்டது. எலும்பு தனியாக வெளியே இருக்குது. அதை பார்த்தேன், அப்படியே மயங்கிட்டேன். இந்த கை வந்து வலது கை வந்து துண்டாகிடுச்சு. அந்த எலும்பு தனியாக வெளியே இருக்குது. அப்படி பார்த்த உடனே அது மயக்கம் வந்து போச்சு. அப்புறம் முது ஃபுல்லாக ஸ்கின் அவுட். ஸ்கின்னே கிடையாது, முது ஃபுல்லாக தோலே கிடையாது. அப்புறம் காலில் தையல் போட்டுக்கிறாங்க, எல்லாம் உடம்பு ஃபுல்லாக தையல் போட்டுக்கிறாங்க. ஆனால் என்னை பார்த்தா அவர் தெரியுதுங்களா? என்னை பார்த்தா அவர் தெரியுதா ஆக்சிடென்ட் ஆன மாதிரி? நான் இறந்து போயிருந்தால் எப்போதும் நான் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடியே நான் செத்து போயிருக்கணும். இருந்து போய் நான் இவரோட மண்ணோடு மண்ணாகி இருக்கலாம். ஆனால் நான் நிர்வாணமாக மாற்றப்பட்ட பிறகும் கூட அன்னை மரியாளின் இந்த ஜெபமாலை என் கழுத்தில் ஒட்டி கொண்டிருந்தது. எவ்வளோ ட்ரெஸ்ஸே கிடையாது. ஆனால் என்னுடைய உடம்பில் ஒட்டி கொண்டிருப்பது அன்னை மரியா. அந்த ஜெபமாலை மட்டும்தான் இந்த கழுத்தில் ஒட்டி கொண்டிருந்தது. அப்பொழுது நினைத்து பார்த்தேன், என்னை காப்பாற்றியது அன்னை மரியாள். நாங்கள் போய் அந்த ஹாஸ்பிட்டல் எப்போ எங்கே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, பாண்டிச்சேரி மறைமாநிலத்தில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நான் எந்த ஒரு கிராமத்துக்கு செல்ல இருந்தேனோ, ஆயந்தூர் என்ற கிராமத்துக்கு நான் செல்ல இருந்தேன். அங்கே சொல்லிட்டாங்க, நமக்கு வரவிருந்த உதவி பங்கு குரு அங்கு ஒரு பெரிய விபத்தில் சிக்கி இறந்து விட்டார். ஏன்னா நான் கோமாவில் இருந்தேன். என் உடம்புல ரத்தம்லாம் கம்ப்ளீட்டாக எல்லா ரத்தம் போயிடுச்சேன்னு சொன்னேன். அந்தளவுக்கு மிகப்பெரிய காயங்கள் உடம்புல. தான் அடிபடாத இடமே கிடையாது. மிகப்பெரிய காயங்கள். அங்கே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நமக்கு வரவிருந்த உதவி பங்கு சாமியார் ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கோயிலில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நான் இருந்தேன்.
ஆனால் நான் மீண்டும் வந்திருக்கேன்னு சொன்னால் இது அன்னை மரியாள் எனக்கு கொடுத்த நம்பிக்கை. என்று சொன்னால் அவரின் புகழை நான் இந்த உலகெங்கும் நான் பறைசாற்ற வேண்டும். என் வாழ்வு முழுவதும் நான் அவரை பறைசாற்ற வேண்டும். அன்னை மரியாளை பற்றி அவருடைய புகழை பார்ப்படைய கடமை எனக்கு இருக்கிறது. இது சொன்னால் அன்னை மரியாள் தான் நான் இங்கே இருப்பதற்கு காரணம். இது சொன்னால் இல்லாமலே போயிருப்பேன் பல ஆண்டுகளுக்கு முன்னால். ஆக நினைத்து பாருங்கள், அங்கே நான் எந்த ஒரு வார்டு அனுமதிக்கப்பட்டிருந்தானோ அங்கே தான் மதர் தெரேசா சொல்லுவாங்க, அந்த டாக்டர்ஸ்லாம் ஐ வாஸ் பெக்கிங் டு த டாக்டர்ஸ், எனக்கு தயவுசெய்து எனக்கு ஊசி போட்டு கொலை பண்ணிடுங்க, எனது வலியை தாங்க முடியல. ஏன்னு சொன்னாக்கா முதுகு ஃபுல்லாக பெட்ஷீட்லாம் ஒட்டி நிற்குது. என்னை எப்படி தூக்கலாம்னு சொன்னாக்கா முதுகுலேருந்து பெட்ஷீட்லேருந்து ரத்தம் வரும். ஏன் சொன்னால் என்னை இப்படி திருப்பி போட முடியாது. ஏன்னு சொன்னால் அந்த முதுகில் ஏன்னா அந்த பெட்டில் படுத்துருக்கும் போது ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க, கையில் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க, கையை சேர்த்து வச்சுருக்கிறாங்க. எல்லாரும் தையல், உடம்பு ஃபுல்லாக தையல் போட்டுக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் இங்கே வயிற்றில் கூட தையல் போட்டுக்கிறாங்க, எல்லோரும் தையல் போட்டுக்கிறாங்க. இவ்வாறு நான் இருக்கும்போது நான் கெஞ்சினேன், தயவு செய்து என்னை கருணை கொலை செய்து விடுங்கள், மேர்சி கில்க்கு சொல்லுவாங்க, தயவு செய்து கருணை கொலை செய்து விடுங்கள், ஏன்னா அந்த வழியை தாங்கிக்க முடியல. இல்லை ஃபாதர், நீங்கள் பொறுமையாக இருங்க, இந்த இடத்துல தான் அன்னை தெரேசா எப்போதும் வாக்கிங் போவாங்க. எப்பொழுதெல்லாம் அன்னை தெரேசா இங்கே வருகிறாரோ, அன்னை தெரேசா எப்பொழுதெல்லாம் சென்னைக்கு வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் இங்கே தான் வைத்தியம் பார்த்துக்குவாங்க. இங்கே தான் இருந்தாங்க, இந்த வாழில் தான் இருந்தாங்க, நீங்கள் அந்த ரூமில் தான் இருக்கிறீங்க. நிச்சயமாக அன்னை மரியாள் உங்களை குணமாக்குவார், அன்னை மரியாள் உங்களை குணப்படுத்துவார், அன்னை தெரேசா உங்களுக்கு துணை இருப்பார். ஆகவே நீங்கள் அன்னை தெரேசா வேண்டிக் கொள்ளுங்கள், அந்த மாதிரி அந்த தாய்கிட்ட வேண்டிங்க, நிச்சயமாக உங்களை அன்னை மரியாள் காப்பாற்றுவார் என்ன மருத்துவம் சொல்லுவாங்க. ஆனால் எல்லா டாக்டரையும் நான் திட்டிக்கிறேன், எல்லா நர்ஸையும் நான் திட்டிக்கிறேன், எனக்கு வேணாம், இல்லை என்னால் வெளியே தாங்க முடியல, தயவு செய்து எனக்கு கொலை பண்ணிடுங்க, தயவுசெய்து கருணை கொலை செய்து விடுங்கள், என்னால் இந்த வலியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா எங்கே பார்த்தாலும் ரத்தம் வடிஞ்சினே இருக்குது முதுகில், ஏன்னா ஃபுல்லாக ஸ்கின் அவுட்ன்றதுனால ரத்தம் வடிகிறது. ஆகவே என்னை தயவுசெய்து கொலை செய்து விடுங்கள், நான் அவனாக கெஞ்சிருக்கிறேன். இல்லை, ஆனால் அன்னை மரியாள் என்னை மீண்டும் கொண்டுவதற்கு சொன்னால் அவரின் புகழை நான் பாட வேண்டும். நான் எங்கு சென்றாலும் அன்னை மரியாள் புகழை நான் பரப்ப வேண்டும். இதுதான் என்னுடைய அன்னை மரியாள் தான் எனது நம்பிக்கை என்பதை இந்த உலகம் நான் பறைசாற்ற வேண்டும். நான் எங்கு சென்றாலும் அவரது புகழை நான் பாட வேண்டும் என்பதுதான் எனக்கு அன்னை மரியாள் கொடுத்திருக்கும் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அன்னையின் அருள் எனக்கு இருப்பதன் காரணமாகத்தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன். அவர்கள் நினைத்து பாருங்கள், நாம் இந்த திருவிழா அன்னை மரியாள் நம்பிக்கையின் நாயகி, நம்பிக்கையின் நட்சத்திரம் நாம் இந்த தலைப்பை நான் குறிப்பிட்டுக்கிட்டு. ஆனால் அதற்கு நான் தான் மிகப்பெரிய உதாரணமே, வேறு எந்த ஒரு உதாரணம் உங்களுக்கு தேவையில்லை. மாறாக என்னுடைய வாழ்வு தான் மிகப்பெரிய சாட்சி. அன்னை மரியாள் மிகப்பெரிய சாட்சி. நான் உயிரோடு இருப்பது தான் மிகப்பெரிய சாட்சியே. அன்னை மரியாள் எனது நம்பிக்கையின் நாயகி, அன்னை மரியாள் எனது நம்பிக்கையின் நட்சத்திரம் என்று எப்படி சொன்னாலும் சரி, அன்னை மரியாள் தான் என்னை காப்பாற்றியவர், எனக்கு ஊன் கொடுத்தவர், உயிர் கொடுத்த எல்லாமே அன்னை மரியாள் தான். ஆனால் நாம் இன்று நமது அன்னையை இந்த இடத்துல வைத்திருக்கின்றோம். நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் உங்களுடைய தாயை நீங்கள் மதிக்கிறீர்களா? உங்களுடைய பெண் பிள்ளைகளை நீங்கள் மதிக்கிறீர்களா? அப்படி என்று சொன்னால் ஏன் இத்தனை கருக்கலைப்புகள் நடைபெற வேண்டும்? இது சிசுவில் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஏன் இத்தனை கொலைகள்? இது கருக்கலைப்புன்னு சொல்லிவிடபடியா இத்தனை கொலைகள் ஏன் நடைபெறுகிறது? அதற்கு ஏன் நாம் உடந்தையாக இருக்கின்றோம்? நாம் அதற்கு உடந்தையாக இருந்தால் நிச்சயமாக நாம் இந்த அன்னையின் பிறப்பு விழாவுக்கு நாம் தகுதியற்றவர்கள், நிச்சயமாக தகுதியற்றவர்கள். அதை நான் சிந்தித்து பார்ப்போம். ஆகவே இந்த நாளிலே இந்த நம்பிக்கை நாயகியான அன்னை மரியாளை கொண்டாடும் நாம் இந்த விழாவை கொண்டாட தகுதியுள்ளவர்களா என்று சிந்தித்து பார்ப்போம். அன்னை மரியாள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பனிதவ
என்றிட வேண்டுகிறேன். அருமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடைய மனைப்பல் எல்லாம் தந்தைக்கிறதாடி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருமகனுடைய தாய் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவராகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்தீ, அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினீ. அவர் தூய ஆவியாரால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். அவர் சாவை வென்று உயிர்ப்பு உண்டென விளங்க செய்தார். உமது மகிமையை புகழ்ந்துரைத்து அக்களிப்புடன் ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் மெய்யாகவே தூயவர், சுமணத்திற்கு மூச்சு. அவருடைய தூய ஆவியை பொழுது இக்காணிக்கையில் தூயப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலகம் நம்ம கையளித்த போது அப்பத்திற்கு நன்றி செலுத்தி அதை இப்படி தம் சிறுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனும் இரவிருந்து அருந்திய பின் கிணத்திடத்திலிருந்து செலுத்தி தம் சிறுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை நினைவு கூர்ந்து வாழ்ந்து அப்பத்தை பிழைக்க கிடத்தி எமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருவண்ட ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு நின்று செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல்நலத்தில் பங்களும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் பேராய ஜான், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவூர்ந்து உமது திருமக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து வருமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், குற்றங்கள், பாவங்கள், பிணிகள், நோய்கள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி
நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பெண்மத்திற்காகவும் உண்மை பிராகிய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் ஒத்திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி ஒருத்தருக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மகிழ்ச்சியுடன் ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். செல்வங்கள் எந்த குறை தீர்க்குமா? உன்னருட் செல்வம் என்றென்றும் நிலையாக்குமே. கொடிசையிலே அவதரித்த அவனே மன்னவரே, பாரில் அலைந்தோர்க்கு அமைதியினை நல்கிட வந்தவரே, பரிவுள்ளம் கொண்டு எளியோரை மீட்க
பரிவுள்ளம் கொண்டு எளியோரை மீட்க மகனாக மனுவாக்கினீ மரியின் மகனாக உருவாக்கினீ உண்மை நீதி உலகெல்லாம் வளர அன்பில் அமைதி மகிழ்வு என்றும் பெருக கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவி விடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். வேளாங்கண்ணி மாதாவுக்கு நவநாள் ஜெபம். எல்லோரும் சேர்ந்து மகா பரிசுத்த கன்னிகையே, இயேசுவின் தாயாராய் இருக்குமாறு நித்தியமாக பரிசுத்த மூவரு கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட தூய மணியே, கடவுளுடைய திருப்புதல்வன் உமது திருவுதரத்தில் அவதாரமான போதும் 9 மாதம் அளவாக அவரை உமது மாசணுகாத கருவில் தாங்கிய போதும் நீரடைந்த பேரின்பத்தை உமது ஏழை ஊழியனாகிய அடியேன் உமக்கு நினைவூட்டுகின்றேன். எனது அன்பினாலும் ஜெபங்களாலும் நீர் அப்போது அனுபவித்த இன்பத்தை மீண்டும் புதுப்பிக்கவும் கூடுமானால் அதிகரிக்கவும் விரும்புகின்றேன். துன்பப்படுகிறவர்களுக்கு இரக்கம் மிகுந்த அன்னையே, நீர் அப்போது அனுபவித்த பெருமகிழ்ச்சியை கொண்டாடுபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள விசேஷ உதவியையும் பாதுகாப்பையும் எனக்கு இந்த துன்ப நேரத்தில் தந்தருளும். உமது தெய்வ புதல்வனுடைய அளவற்ற வல்லமையில் நம்பிக்கை கொண்டுள்ளேன். கேட்பவருக்கு அளிப்பதாக அவர் தந்த வாக்குறுதியை நினைத்து நிறைந்த மன்றாட்டுக்களில் உறுதி கொண்டுள்ளேன். இந்த நவநாளின் போது நான் செய்யும் விண்ணப்பங்களை கடவுளுடைய திருச்சித்தத்திற்கு ஏற்றவையானால் அவரிடம் பரிந்து பேசி அடைந்து தந்தருளும். நான் கேட்கும் மன்றாட்டுக்கள் கடவுளுடைய திருவிருப்பத்திற்கு மாறானதாயிருந்தால் எனக்கு எவ்வரம் மிகவும் தேவையே அதையே அடைந்து தந்தருளும். மௌனமாக நமது தேவைகளை வேளாங்கண்ணி அன்னையிடம் சமர்ப்பிப்போம். தேவனின் தாயே, இப்போது உமக்கு வணக்கமாக நான் செய்யும் இந்நவநாளை உம்மில் நான் கொண்டிருக்கும் பெரும் நம்பிக்கையை காட்டுவதற்காகவே செய்கின்றேன். இயேசு மனிதனான போது உமது திருவுள்ளம் அடைந்த தெய்வீக மகிழ்ச்சியை நினைத்து அதற்கு வணக்கமாக நான் செய்யும் இந்நவநாளையும் இப்போது நான் சொல்லப்போகும் அருள்நிறை ஜெபத்தையும் அன்புடன் ஏற்றுக்கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. கடவுளின் மாட்சி பெற்ற அன்னையே, அருள் நிறைந்தவள் என முதல் அதிதூதர் கபிரியேல் சொன்னபோது கொண்டிருந்த பணிவு வணக்கத்துடன் நானும் இவ்வாழ்த்துதலை கூறுகிறேன், ஏற்றுக்கொள்ளும். நீர் அணிந்திருக்கும் முடியில் என் ஜெபங்கள் அத்தனையும் விண்மீன்கள் என துலங்குமாறு விரும்புகின்றேன். வருந்துவோருக்கு ஆறுதலே, நான் உம்மிடம் எப்போது மன்றாடும் விண்ணப்பங்கள் நிறைவேறுமாறு உமக்கு வணக்கமாக இதுவரை பரிசுத்தவான்களால் செய்யப்பட்ட எல்லா புனித செயல்களையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன். உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுநாதருடைய திரு இருதயத்தில் பொங்கி வழியும் பேரன்பையும் அதுபோன்ற உமது அன்பையும் பார்த்து ஏழையான எனது ஜெபத்தை ஏற்று என் மன்றாட்டை அடைந்து தந்தருளும் தாயே, ஆமென். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இன்று 5ஆம் நாள் நவ நாளானது மிக அழகாக அமைதியாக நிறைவேற்றிருக்கின்றன. இவ்வாறு நடைபெற உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். சிறப்பாக நம்முடைய அழைப்பினை ஏற்று இந்த திருப்பலியை நிறைவேற்றி நமக்காக ஜெபித்த நம்முடைய அருட்தந்தை இளையராஜா அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை நம்முடைய கரவோசை எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். அதேபோல் அவர்கள் ஏற்கனவே மும்பாயிலே தமிழ் பணியாளராக 3 வருடங்கள், அதுவும் குறிப்பாக கொரோனா நேரத்திலே பணிபுரிந்தார்கள். இப்பொழுது மீண்டும் ஒரு முறை கடவுள் அவருக்கு வாய்ப்பு கொடுத்து மும்பையிலே பணிபுரிய வந்திருக்கிறார். இன்று மிக அழகாக தன்னுடைய வாழ்வின் அனுபவங்களை கூறி எவ்வாறு அன்னை மரியானவள் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார் என்பதை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். நல்லதொரு பிரசங்கத்தை கொடுத்திருக்கிறார். எனவே அவருடைய பணிகள் சிறக்க வேண்டும் எனவும் அவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிக்கும் இறைவன் நிறைவான வெற்றிகளை தர வேண்டும் எனவும் அன்னை மரியாளுடைய பாதுகாப்பு தொடர்ந்து அவருக்கு இருக்க வேண்டும் என தொடர்ந்து அவருக்காக ஜெபிப்போம். அதே போல இன்றைய நாளை சிறப்பித்த நம்முடைய அருகாமையில் இருக்கின்ற பயந்தர் என்ற இடத்தில் இருக்கின்ற புனித இரக்கத்தின் ஆண்டவர் ஆலயத்திலிருந்து பாடல் குழுவினர் மற்ற சகோதர சகோதரிகள் வருகை தந்திருக்கிறார்கள். அழகாக பாடி நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அதேபோல் நம்முடைய திருத்தொண்டர் நம்மோடு உடனிருந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, நாளைய நாளை சிறப்பிக்க இருப்பவர்கள் மீரா ரோடில் இருக்கின்ற புனித சூசையப்பர் ஆலய பங்கு மக்கள். நாளைய நாளில் திருப்பலியை நிறைவேற்றுவர் அருட்தந்தை ஞான ஜோதி அவர்கள். நீங்கள் அனைவரும் இந்த நவநாளில் பங்கேற்க வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல ஒரு முக்கியமான அறிவிப்பு, பயந்தர் அருகே அமைந்துள்ள உத்தனில் நாளை மதியம் 12 மணிக்கு நவநாள் திருப்பலியானது தமிழிலே நிறைவேற்றப்படும். வாய்ப்பிருப்பவர்கள் அந்த திருப்பலியில் பங்கேற்க வேண்டுமாய் உங்களை அன்போடு அழைக்கிறோம். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். அன்னை மரியானவள் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வாராக. ஆமென். இதை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நேரத்திலே நான் உங்களுடைய பாசமிகு தந்தை அருட்பணி வில்லியம் ஆரோக்கியராஜ் அவர்களுக்கு அந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்ள ஆசைக்கின்றேன். அதே போலவே உங்களுடைய தந்தை மிகவும் துடிப்பானவர். அவருடைய மறைவுலாம் நீங்கள் ரொம்ப இந்த 3 மாதமாக கேட்டிருப்பீங்க. இஸ் எ கரிஸ்மேட்டிக் ப்ரீச்சர். ஆகவே என்னுடைய மறையுரையால் பல உள்ளங்களை கவர்ந்தெழுப்பவர், தன்னுடைய மறையுரையால் பல மனமாற்றங்களை ஏற்படுத்துபவர்.
ஆகவே அவர்களுக்கு எப்போது உறுதுணையாக இருந்து கரம் கோர்த்து செயல்பட உங்களை அன்புடன் ஆசைக்கிறேன். மேலும் நேரத்திலே சகோதரர் லாரன்ஸ் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ அவங்களுடைய தந்தை வில்லி பாலகராஜ் அவர்களுக்கு எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த, இந்த 5ஆம் நாள் திருப்பதி நிறைவேற்ற வாய்ப்பினை கொடுத்த உங்கள் தந்தைக்கு மீண்டும் ஒரு நன்றியை கூறி எனது தெரிவித்துக் கொள்கிறேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் நாங்கள் ஊட்டம் பெற்றுள்ளோம். அருள் மிகும் கண்ணியிடம் பிறந்தவும் திருமகனை வழியாக நாங்கள் உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றி கொள்ளவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி அருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு